குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி எரர் ஸ்பாட்டிங் நம்ம டே வைஸாக பிரித்து ஒரு நாளைக்கு ஒரு 5 எண்ணம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எரர் ஸ்பாட்டிங் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் வரும் இல்லையா, அந்த இதில் வந்து லாஸ்ட் கொஷின் வரும். அதில் அந்த செக்ஷனில் வந்து எனி 4 அட்டென்ட் பண்ணணும். அதில் 4ல் வந்து எரர் ஸ்பாட்டிங் கொஷினில் போய் நீ வந்து உனக்கு 5மே தெரியுது, நம்ம பார்க்குற டைப்பில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அழகாக ஈஸியாக ஒரே லைன் எழுதி அதில் வந்து நீங்கள் ஈஸியாக 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். சரியா? ஸோ காமன் எரர் ஸ்பாட்டிங் ஒன்றுன்னா வந்து சொல்கிறேன். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 டைப்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், ப்ரிஃபர். ப்ரிஃபருங்கிற வேர்டு வர இடத்துல எப்போவுமே பார்த்தேன்னா ப்ரிஃபர் டு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். சரியா? ப்ரிஃபர் தேன் அப்படிங்கிறது வந்து தப்பான இது. ஸோ உனக்கு கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, ஐ ப்ரிஃபர் காஃபி தேன் டீ, இப்படி இருக்கும் கொஷின். சரியா? ஸோ வந்து நீ ரூல் நம்பர் 1 தெரிஞ்சுக்கிறது வேண்டியது என்னென்னா, ப்ரிஃபர் கூட 2 தான் வரும், தேன் வந்து வராது. ஸோ இதில் எரர் என்னன்னு சொன்னால் இந்த தேன் தான் எரர். ஸோ ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால், இந்த தேனுக்கு பதிலாக 2 போட்டு எழுதணும். ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ, இவ்வளோ தான். அதில் இந்த 2 மட்டும் நீ அண்டர்லைன் பண்ணிட்டேன்னா அழகாக கரெக்ஷன் பண்ணி 1 மார்க் போட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு சொன்னால், ப்ரிஃபர் அப்படின்னா ப்ரிஃபர் கூட 2 தான் வரணும், ப்ரிஃபர் கூட தேன் வந்து வரக்கூடாது. சரியா? ஸோ ப்ரிஃபர் வந்துச்சுன்னா 2 தான் வரணும். கொஷினில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா தேன் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஐ ப்ரிஃபர் காஃபி தேன் டீன்னு இருக்கும். பட் நீ என்ன பண்ணணும், தேன் எழுதக்கூடாது. ப்ரிஃபர் வந்தாலே 2 தான். ஐ ப்ரிஃபர் காஃபி, தேனுக்கு பதிலாக 2 போட்டு டீ, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், ஒன் ஆஃப் த. இந்த ஒன் ஆஃப் த அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற கொஷினில் பார்த்தோன்னா 2 மிஸ்டேக் வரக்கு சான்சஸ் இருக்குது, 2 எரர் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் எரர் எப்படி இருக்கும்னா, ஒன் ஆஃப் தன்னு வந்தாலே அது பக்கத்தில் இருக்க வேர்டு வந்து ப்ளூரலாக மட்டும்தான் இருக்கணும். அதாவது எஸ் போட்டது இல்லாட்டி இஎஸ் போட்ட வேர்டு. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு எரர் வந்து ஒன் ஆஃப் த. ஸோ ஒன் ஆஃப் தன்னு வந்துச்சுனாலே ஒன் ஆஃப் த கூட ப்ளூரல் தான் வரும். ஒன் ஆஃப் த பாய்ஸ், ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ், ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், ஒன் ஆஃப் த சைக்கிள்ஸ், அது மாதிரி தான் வரணும். ஸோ இதுதான் முதல்ல அவங்க கொடுக்கக்கூடிய எரராக இருக்கும். ஸோ கொஷின் எப்படி வரும்னா, ஒன் ஆஃப் த பாய் இஸ் மிஸ்ஸிங். ஸோ ஒன் ஆஃப் தன்னு வந்துச்சுனாலே ஃபஸ்ட்டு நீ பார்க்க வேண்டியது ஒன் ஆஃப் த கூட இருக்கிற நவுன். இந்த நவுன் வந்து சிங்குலராக இருக்கா ப்ளூரலாக இருக்கான்னு பாரு. பாய் சிங்குலர், அப்போ நீ எப்படி எழுதணும், உன்னோட ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன் ஆஃப் த பாய்ஸ் இஸ் மிஸ்ஸிங். அந்த பாய்ஸை அண்டர்லைன் பண்ணிடணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் தன்னு ஆரம்பித்தாலே 2 எரர் பாசிபிலிட்டி இருக்குது கொடுக்குறதுல. ஒன்று வந்து ஒன் ஆஃப் த பக்கத்தில் வர நவுன் வந்து ப்ளூரலாக இருக்கணும். ஒன் ஆஃப் த பாய்ஸ், ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ், ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், ஒன் ஆஃப் த சைக்கிள்ஸ், ஒன் ஆஃப் த வாட்சஸ், ஒன் ஆஃப் த பிரிட்ஜஸ், அது மாதிரி இஎஸ் போட்ட வேர்டு இல்லாட்டி எஸ் போட்டது ப்ளூரல் வேர்டு படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ ப்ளூரல் வரணும் ஒன் ஆஃப் த அப்படின்னு சொன்னாலே. அப்படி இல்லைன்னா 2 நான் சொன்னேன் இல்லையா, ஒன் ஆஃப் த வந்துச்சுனாலே 2 டைப்ஸ் ஆஃப் எரர் வந்து கொடுக்கறக்கு சான்சஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் தான் சிங்குலர் ப்ளூரல் இது சொன்னேன். ஒருவேளை அவங்க ஸ்டார்டிங்லேயே பாய்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் எரர் எங்கே கொடுப்பாங்கன்னா இந்த வேர்பில் கொடுப்பாங்க. ஸோ செகண்ட் டைப் வந்து எதில் எரர் இருக்கும்னா அந்த வேர்பில் இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஆர் மிஸ்ஸிங். கொஸ்டின் இப்படி இருக்கும், ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஆர் மிஸ்ஸிங். ஸோ நீ ஒன் ஆஃப் தன்னு பார்த்தாலே ஃபஸ்ட் என்ன பண்ணோம், பக்கத்தில் இருக்க நவுனை பார்ப்பேன். நவுன் வந்து ஒன் ஆஃப் த பாய்ன்னு இருக்கணும் கொஸ்டினில். அதாவது நம்ம வந்து பாய்ஸ்னு மாற்றுவோம் இல்லையா, பட் கொஸ்டின்லேயே வந்து இங்கே பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த பாய்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எதில் எரர் இருக்க சான்ஸ்னால் பக்கத்தில். ஸோ ஒன் ஆஃப் த இங்கே பாய்ஸுங்கிறது ப்ளூரலாக இருந்தாலும் பக்கத்தில் வர வேர்ப் வந்து சிங்குலர் நவுன் தான் வரணும். அதாவது சிங்குலர் நவுன்னா ஆன்சரில் என்ன வரணும் அப்படின்னு சொன்னால், ஒன்றா இஸ் வரணும், இல்லாட்டி வாஸ் வரணும், இல்லாட்டி ஹேஸ் வரணும். சரியா? இதுதான் வந்து சிங்குலரோட வேர்ப் வரும். ஸோ சிங்குலர் வேர்ப் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். இது எப்படி மாற்றணும் அப்படின்னா,
ஆர் கொடுத்துருக்காங்கன்னா இஸ் எழுது, வேர் கொடுத்துருக்காங்கன்னா வாஸ் எழுது, ஹேவ் கொடுத்துருக்காங்கன்னா ஹேஸ் எழுது. சரியா? ஸோ இந்த இதில் ஆன்சர் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஆர் கொடுத்துருக்காங்க இஸ் மிஸ்ஸிங். ஸோ இப்போ நம்ம 2 டைப் பார்த்தோம், திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபர்னு கேள்வியில் வந்தாலே பக்கத்தில் வந்து 2 தான் வரணும். ஆனால் அவங்க கேள்வியில் தேன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரிஃபர் வந்தாலே என்ன பண்ணணும், தேனை எடுத்துகிட்டு 2 போடணும். ஐ ப்ரிஃபர் காஃபி தேன் டீ, ஐ ப்ரிஃபர் இந்தியா தேன் ஃபாரின் கண்ட்ரி. எது கொடுத்துருந்தாலும் ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ. ப்ரிஃபர்னு வந்தாலே கூட ஜோடி வந்து 2 தாங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் தன்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பித்தாலே ஒன் ஆஃப் த அப்படின்னு சொன்னால் அது பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா அதில் 2 எரர் இருக்கும். ஒன்று வந்து நவுனில் எரர் இருக்கலாம், இன்னொன்று வந்து வேர்பில் எரர் இருக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் தனாலே ஃபஸ்ட்டு நீ பார்க்க வேண்டியது அது பக்கத்தில் இருக்கிற நவுன், அது வந்து ப்ளூரலாக இருக்கணும். ஒன் ஆஃப் த பாய்ஸ், அது மாதிரி எஸ் போட்டதாக தான் வரணும். ஸோ அது எரரான்னு பார்க்கணும். ஒன் ஆஃப் த பாய்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீ சேஞ்ச் பண்ண வேண்டியது ஒன் ஆஃப் த பாய்ஸ் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். 2வது எரர் இல்லைன்னா வேர்பில் இருக்கும். ஸோ அது அந்த கேள்வியில் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த நவுனை வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, ஒன் ஆஃப் த பாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் நீ பக்கத்தில் இருக்கிற வேர்பை பார்க்கணும். ஆர் மிஸ்ஸிங்னு கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி வேர் மிஸ்ஸிங் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்போ என்ன பண்ணோன்னா ஆர் வந்துச்சுன்னா இஸ்ஸு, வேர் வந்துச்சுன்னா வாஸ், ஹேவ் வந்துச்சுன்னா ஹேஸ். அதாவது அது வந்து சிங்குலர் வேர்ப் தான் எடுத்துக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பாய்ஸ் இஸ் மிஸ்ஸிங். ஸோ இந்த 2 டைப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 3rd டைப் பார்க்கலாம். 3rd டைப் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான டைப்பு. ஐதர் ஆர் நெய்தர் நார். சரியா? ஐதர் ஆர் நெய்தர் ஐதர் ஆர் நெய்தர் நார். இதுதான் வந்து பேர், கரெக்டான பேர். சரியா? இதை என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி கொடுப்பாங்க. ஐதர் கூட நார் கொடுத்துருவாங்க, நெய்தர் கூட ஆர் கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான எரர் தான். இதை வந்து நீ ஈஸியாக இது பண்ணிடலாம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ கேள்வி போட்டிருக்குன்னா ஐதர் ராஜ் நார் ராம் வில் டூ த ஒர்க். இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக ஐதர் ஆர் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நீ என்ன பண்ணணும், அந்த ஐதர் வந்துச்சுனாலே ஆர் தான் ஜோடி, அது ஆர் இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. சரியா? ஸோ இங்கே பாரு ஐதர் கூட என்ன கொடுத்துருக்காங்க, நார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் எரர். ஐதர் ராஜ் ஆர் என்ன எரர் மாத்திரையோ அதை ஒரு அண்டர்லைன் பண்ணிடு, ராம் வில் டூ த ஒர்க். சேம் நெய்தர் நார்லேயே அப்படி தான் வரும். நெய்தர் கூட இப்போ நெய்தர் ராஜ் ஆர் ராம்னு கொடுத்துருவாங்க. நீ என்ன பண்ணோன்னா நெய்தர் ராஜ் நார் ராம் அப்படின்னு எழுதணும். ஸோ ஐதர் கூட ஜோடி வந்து ஆர் தான், நெய்தர் கூட ஜோடி வந்து நார் தான். சரியா? ஸோ இந்த பேர் வந்து சேஞ்ச் ஆகாமல் பார்க்கணும். இது வந்து ஒரு சிம்பிள் ரூல். ஐதர் ஆரில் இன்னொரு எரர் கொடுப்பாங்க, அந்த எரர் என்னென்னு அடுத்த இதில் சொல்கிறேன். பட் ஃபஸ்ட்டு சிம்பிளாக இருக்கிறது சொல்கிறதுனால ஐதர் ஆர் நெய்தர் நார் வந்துச்சுன்னா இதில் வந்து இது 2 தான் பேர். இந்த பேர் சேஞ்ச் ஆகாமல் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு டைப் 4. அதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு டைப் தான். தோ ஆல்தோ. தோ ஆல்தோ அப்படி இருந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், தோனா அப்படி இருந்தாலும், ஆல்தோனால் அதுதான் அப்படி இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பட்டு எட்டு, இந்த 2 வார்த்தை பார்த்தா அப்படி என்ன சொல்கிறது, அப்படி இருந்துச்சு ஆனால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுவும் வந்து அதே அர்த்தம் தர வார்த்தை தான். ஸோ வந்து என்னென்னா இந்த தோ ஆல்தோவும் பட்டும் எட்டும் ஒரே சென்டென்ஸில் வரக்கூடாது. ஒரே சென்டென்ஸில் வந்து வரக்கூடாது. சரியா? அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்று தோ ஆல்தோ இருக்கு இல்லையா, அதில் ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பட்டை மட்டும் வச்சுட்டு எழுதிடணும் சென்டென்ஸை. இல்லைன்னா பட்டெட்டை வச்சுட்டு பட்டெட்டை எடுத்துகிட்டு தோ ஆல்தோவோட சென்டென்ஸ் எழுதியிருக்கணும். இந்த கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்கன்னா, தோ ஹீ இஸ் ரிச்
பட் ஹீ இஸ் சேட். பாரு, அர்த்தம் என்ன சொல்ல வராங்கன்னா, அவன் ரிச்சாக இருந்தாலும் சேடாக இருக்கான்னு சொல்ல வராங்க. அப்போ தோ ஹீ இஸ் ரிச் ஹீ இஸ் சேட்னு சொன்னாலே அர்த்தம் வந்துடுது. ஸோ அந்த இடத்துல பட்டுங்கிற வேர்டுக்கு வந்து இது இல்லை ஹீ இஸ் ரிச் பட் ஹீ இஸ் சேட்னும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ வந்து இந்த ஒன்றா ஒரு இதுதான் வரணும், ஒரு ஆனால் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வந்து ஒன்றா தோவை எடுத்துகிட்டு எழுதணும், இல்லாட்டி பட் எடுத்துகிட்டு எழுதணும். ஸோ இதுக்கு ஆன்சர் 2 விதமாக கரெக்டாக எழுதலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தேன்னா, தோவை எடுத்துகிட்டு he is rich but he is sad இப்படி எழுதலாம். சரியா? இல்லைனா though he is rich he is sad இப்படி எழுதலாம். சரியா? இது ரெண்டுமே கரெக்டு. ஸோ ஒரு சென்டென்ஸில் தோ ஆல்தோவில் சென்டென்ஸ் ஆரம்பித்தாலே நேராக நீ பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த பட்டோ எட்டோ இருக்கான்னு பாரு. சில டைம் அவங்க சும்மாவது அண்ட் தோ ஹீ இஸ் ரிச் அண்ட் ஹீ இஸ் சேட் அது மாதிரி கொடுப்பாங்க. நீ வந்து தோ ஆல்தோ வந்துச்சுனாலே நடுவில் இந்த வேர்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணி எடுத்து எழுதிடும். ஸோ இது 2 விதமாகவும் நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ 4th டைப் உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 5th ஒன் வந்து ஏறத்தாழ இதே மாதிரி தான். தோ ஆல்தோ சொன்ன மாதிரி ஆஸும் சோவும் ஒரே சென்டென்ஸில் வரக்கூடாது. ஒரே சென்டென்ஸில் வரக்கூடாது. எக்ஸாம்பிள் பார்த்தேன்னா, as he is ill so he is absent. ஆஸும் சோவும் ஒரே சென்டென்ஸில் வரக்கூடாது. கேள்வி வந்து இப்படி இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன எழுதணும்? ஒன்றா ஆஸ் எடுத்துகிட்டு as he is ill he is absent. இல்லைனா he is ill so he is absent. சரியா? ஸோ இன்றைக்கி 5 டைப்ஸ் பார்த்தோம். இந்த 5 மட்டும் திரும்ப ஞாபகம் வச்சுக்கலாம். இது என்ன விதமான கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் இந்த ரூல்ஸை மட்டும் அப்ளை பண்ணணும். ரூல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸில் ஃபார்முலா மாதிரி இங்கிலீஷில் ரூல்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து ப்ரிஃபர் கூட எப்போவுமே 2 தான் வரணும். ப்ரிஃபர் கூட நம்ம தேன் வந்து போடக்கூடாது. ஸோ கொஸ்டினில் எப்போவுமே வந்து ப்ரிஃபர் கூட எரரில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தேன் கொடுத்துருப்பாங்க. தேனுக்கு பதிலாக 2 மாற்றணும். நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் தன்னு ஆரம்பிச்சிச்சுன்னா 2 எரர் பாசிபிள் இருக்குது. ஒன்று வந்து நவுன் எரர், இன்னொன்று வேர்ப் எரர். ஸோ ஃபஸ்ட் எடுத்து நீ நவுன் எரர் பாரு. ஒன் ஆஃப் தன் வந்துச்சுனாலே பக்கத்தில் இருக்க வேர்டு வந்து ப்ளூரல் வேர்டாக தான் இருக்கணும். ஒன் ஆஃப் த பாய்ஸ், அதாவது பக்கத்தில் வர நவுன். சரியா? ஒன் ஆஃப் த பாய்ஸ். இல்லை சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் ஆஃப் த டேமேஜ்டு சைக்கிள்ஸ் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. உடனே வந்து நீ டேமேஜை போட்டு டேமேஜஸ்ன்னு எல்லாம் மாற்றக்கூடாது. சரியா? அது வந்து என்ன வரும்? டேமேஜ் சைக்கிளுங்கிறது வந்து உனக்கு வந்து அட்ஜெக்டிவ் ஆயிரும். ஸோ அந்த நவுனை தான் நீ சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஒன் ஆஃப் த அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்க நவுனை பாரு. பாய், கேர்ள், சைக்கிள் அது மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா, ஒரு பேர் இருக்கும் இல்லையா, அதுதான் பெயர் சொல்ல தான் சேஞ்ச் பண்ணணும். அதில் வந்து ப்ளூரலாக தான் இருக்கணும். ஒன் ஆஃப் தன்னு வந்துச்சுன்னா ப்ளூரலாக இருக்கும். ஒன் ஆஃப் த பாய் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஒன் ஆஃப் த பாய்ஸ் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி எழுதணும். நெக்ஸ்ட் என்னென்னா, இன்கேஸ் அவங்களே வந்து அந்த நவுனை வந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பக்கத்தில் இருக்க வேர்ப் வந்து தப்பாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி கொடுப்பாங்கன்னா ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஆர் மிஸ்ஸிங் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பாய்ஸில் ஒருத்தர் மிஸ்ஸிங்கு. சரியா? அப்போது வந்து ப்ளூரல் வரக்கூடாது. கூட்டமாக இருக்க அந்த பாய்ஸில் ஒருத்தர் மிஸ்ஸிங்னு சொல்கிறதுனால அந்த இடத்துல சிங்குலர். ஒன் ஆஃப் த பாய்ஸ் இஸ் மிஸ்ஸிங் இல்லாட்டி வாஸ் மிஸ்ஸிங் அது மாதிரி தான் வரணும். ஸோ ஆர் வந்துச்சுன்னா இஸ் போடு, வேர் வந்துச்சுன்னா வாஸ் போடு. ஹேவ் ஹேஸ் அவ்வளோ சீக்கிரம் வராது. வந்துச்சுன்னா ஹேவ் வந்துச்சுன்னா ஹேஸ் போடு. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஐதர் ஆர் நெய்தர் நார். இது வந்து ஒரு பேர்னால் ஜோடியாக தான் வரும். ஐதர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆர் வரணும். நெய்தர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நார் வரணும். ஸோ இது 2 பேராக இருக்கான்னு பாரு. இல்லைன்னா அதுதான் மிஸ்டேக்காக இருக்கும். சரியா? அது இல்லாமல் வேறு மிஸ்டேக்கும் இருக்கும் அதில். அது வந்து நான் அடுத்த டைம் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வந்து தோ ஆல்தோ அப்படின்னாலே ஆனால்னு அர்த்தம். ஸோ வந்து தோ ஆல்தோவும் பட் எட்டும் ஒரே சென்டென்ஸில் வரக்கூடாது. ஸோ தோ ஹீ இஸ் ரிச் பட் ஹீ இஸ் சேட். ஸோ ரெண்டுமே வந்து ஆனாலுங்கிறதுனால 2 ஒரே சென்டென்ஸில் வரக்கூடாது. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்றா தோ எடுத்துகிட்டு பட்டை வச்சுட்டு அந்த சென்டென்ஸ் எழுதலாம். இல்லைனா பட்டை எடுத்துகிட்டு தோ வச்சுட்டு அந்த சென்டென்ஸ் எழுதலாம். 2மே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் ஆஸும் சோவும் ஒரே சென்டென்ஸில் வரக்கூடாது. சரியா? ஓகே. எரர் ஸ்பாட்டிங் ஃபஸ்ட் 5 டைப்ஸ், அதாவது ஃபஸ்ட் 5ன்னு சொல்ல முடியாது, நிறைய டைப் இருக்குது. ஈஸியாக அடிக்கடி கேட்குற டைப்பில் ஒரு 5 சொல்லியிருக்கேன்.
ஃபஸ்ட்டு இது மாதிரி இருக்க கொஷின்ஸ் உங்களால் பார்த்தா ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 5 டைம்ஸ் வந்து நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். தேங்க்யூ.